Okay, so welcome back to Karthik's Gram. செமிஃபைனல்ஸ் வந்தாச்சு. எப்படியோ T20 வேர்ல்டு கப் இப்போதான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள செமிஸ் வந்தாச்சு. டூ ஹெவி வெயிட் கிளாஷஸ் வேற மாதிரி செட் ஆயிருக்கு ஸ்டேஜ். ஆல் லைக் இட் வாஸ் அ பிளாக் பஸ்டர் டோர்னமெண்ட் சோ ஃபார். ஹோப்ஃபுல்லி செமிஃபைனல் வில் லிவ் அப் டு தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் பத்தி இப்போ கவர் பண்ணிடலாம். நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. கிரேட் கான்டெஸ்ட், ஹியூஜ் கான்டெஸ்ட் இஸ் த ரைட் வேர்ட். வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஸ்ரீதர் சார் அண்ட் கார்த்தி ப்ரோ? ஈடன் கார்டன்ஸ்ல ஆடுறாங்க. ஸோ வாட் ஷால் வி எக்ஸ்பெக்ட் சொல்லுங்க. ஈடன் கார்டன் ஹோ கல்கட்டா அப்படிம்பாங்க. வணக்கம் எவ்ரிபடி. இட்ஸ் அ கிரேட் கேம் அண்ட் கிரேட் கான்டெஸ்ட் வி ஆர் அவைட்டிங் ஆக்சுவலி. அண்ட் ரெண்டு டீமும் எக்ஸலண்ட் டீம். போத் டீம்ஸ் டிசர்வ் டு பி தேர் அண்ட் டிசர்வ் டு பி பிளேயிங் த செமிஃபைனல்ஸ். ஸோ என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்கா வந்து பயங்கர செட் சைடாக இருக்காங்க ஆக்சுவலி. வந்து மார்க் ராம் யூ ஹேவ் டு கிவ் லாட் ஆஃப் கிரெடிட். பவுலிங் யூனிட் அமேசிங்காக இருக்காங்க. அவங்க அப்படியே ஒரு கரெக்டாக எக்ஸிக்யூஷன் அண்ட் எவ்ரி திங் சூப்பராக இருக்கு அவங்களுக்கு இது வரைக்கும். ஸோ இது வந்து சம்திங் வெதர் தே கேன் நியூசிலாந்து கேன் பிரீச் தேர் இது அப்படிங்கிறத பார்க்கணும். அண்டு சைடு என்ன பண்ணுவாங்க தெரியல. இவங்க சவுத் ஆப்பிரிக்கா வில் பிளே த சேம் சைடு ஐ திங்க் ஸோ. அந்த அதர் நியூசிலாந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா they may not play Sodhi, I think so. I mean, my gut feeling says they will play Jimmy Nisham because அவர் வந்து நிறைய நாக் அவுட்ஸ்லாம் ஆடிருக்காரு. இஸ் வெரி யூட்டிலிட்டி, பயங்கர யூட்டிலிட்டி. பேட்டிங் நல்லா டவுன் ஆர்டர் நல்லா ஆடுவார். பவுலிங் வந்து அந்த கல்கட்டா விக்கெட்டில் அவர் சூட் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படி உருளும் ஒரு மாதிரி. அவரை கரெக்டாக யூஸ் பண்ணாக்கா இஃப் my gut feeling says that if he plays and bowls the middle overs, it's very difficult to basically hit. ஏன்னா அவரோட போலிங் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உருளும். அந்த உருண்டுற போலர்லாம் கல்கட்டாவில் ஆடுறது ரொம்ப கஷ்டம் ஜென்ரலாகவே. பார்ப்போம், விக்கெட் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் ஐ எம் ஜஸ்ட் சீயிங் ஃப்ரம் த லுக் ஆஃப் திங்ஸ். ஐ எம் ஜஸ்ட் கமெண்டிங் திஸ் ஒன். பட் கிராக்கர் ஆஃப் அ கேம். வெதர் கண்டிஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஹியூமிடிட்டி நிறைய இருக்குங்கிறாங்க ஆக்சுவலி. அதனால் டியூ ஃபேக்டர் இஸ் அ பிக் ஃபேக்டர், லுக்ஸ் லைக் தட். ஸோ பட் நாக் அவுட் கேமாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி டீம் winning the toss will bat first. என்ன பொறுத்த வரைக்கும் both teams have the same mentality actually. So we'll see how it goes. Yeah, tell me, you wanted to say something? கார்த்தி ப்ரோ ஸ்ரீதர் சார் பேசுறது லாக் ஆதா இல்ல கரெக்டா தான் இருக்கா? கரெக்டா தான் ப்ரோ இருக்கு மாதிரி. கரெக்டா தான் இருக்கா? ஓகே, எனக்கு தான் கொஞ்சம் லாக் ஆகுது போல. சரி, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அப்படியே உங்க தாட் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. யா, ஸோ வணக்கம் மக்களே. இனிஷியலாக என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஹியூஜ் அப்ரிசியேஷன் டு நியூசிலாந்து டீம். ஏன்னா வந்து ஒரு ஸ்டாட்ஸ் ஒன்று பார்த்தேன். இதுவரை நடந்த ஐசிசி மென்ஸ் டோர்னமெண்ட்ஸ்லேயே வந்து அதிக முறை செமிஃபைனல்ஸ் ரீச் ஆன டீம் வந்து ஈவன் பெட்டர் தேன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா வந்து நியூசிலாந்துலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட்ஸ் ஒன்று பார்த்தேன். ஹியூஜ் அப்ரிசியேஷன் ஃபார் தட் இனிஷியலி. டாக்கிங் அபவுட் த மேட்ச், ஈடன் கார்டன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கம்ஸ் இன் டு திஸ் கான்டெஸ்ட் அன்பீட்டன் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து பீட்டன் ட்வைஸ், ஒன்ஸ் அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. இன்னொரு தடவை வந்து இங்கிலாந்து கூட ஸ்ரீலங்காவில் ஒரு மேட்ச் வந்து தோத்தாங்க. ஸோ 2 மேட்ச் அவங்க தோத்துருக்காங்க. இவங்க அன்பீட்டனா வராங்க. சவுத் ஆஃப்ரிக்கா என்டர்ஸ் தி கான்டெஸ்ட் அஸ் அ ஃபேவரேட். அவங்க தான் வந்து கிளியர் ஃபேவரேட்ஸ் இந்த கேம்குள்ள போற வரைக்கும். ஆனா வந்து அவங்களுக்கும் சில டிராபேக்ஸ் இருக்கு, நியூசிலாந்துக்கும் சில டிராபேக்ஸ் இருக்கு. ஸோ போகும்போது அதை பேசுவோம். யா, ஓகே. ஸோ அப்படியே டீம் பை டீம் வந்து ரெண்டுமே தே லுக் சாலிட் ஆன் பேப்பர். பட் நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணலாம் அங்கிள். ஃபர்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பற்றி பேசிடுவோம். what area of concern is there for South Africa நீங்க நினைக்கிறீங்க? they look a very solid squad, all bases covered. maybe spin வந்து ஒரு flaw maybe சொல்லலாம் சில பேர். but still a well rounded side, unbeaten so far in this tournament, which is very vital. ஏன்னா they carry the momentum. unbeaten is always a task uncle. அது வந்து ஒரு பெரிய thing தான் to do. so how is South Africa's batting uncle? all good le, looks all guns blazing. டிகாக் இருக்காரு, மார்க்ரம் இருக்காரு, ரிக்கல்டன் இருக்காரு, பிரேவிஸ், ஸ்டப்ஸ், மில்லர். they look a very good side uncle. is there any concerns? and bowling பத்தி பேசுறப்போ லுங்கி இங்கிடி பத்தி பேசி ஆனோம். and their bowling looks well as well, except maybe spin சொன்னா தவிர their pace unit looks good as well. so உங்க தாட் சொல்லிருங்க சவுத் ஆப்பிரிக்கா பத்தி. ஒரு லீக் அதாவது ஸ்லைட்டா வீக்கஸ்ட் அப்படின்னு பார்த்தா அவங்க பேட்டிங் வந்து வீக் எதுவுமே கிடையாது எனக்கு. ஐ திங்க் ப்ரூவிஸ் வில் கம் குட் ஆன் தட் டே, லுக்ஸ் லைக் தட். பிகாஸ் அவர் வந்து லைக்ஸ் த கல்கட்டா விக்கெட், நல்லா ஆடுவார். ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்ல அடிச்சா செம்மையா போகும்.
டைமிங் பண்ணாங்க. அதான் சஞ்சு அந்த மாதிரி டைம் பண்ணுற பிளேயருக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரிஷனில் பார்த்தீங்கன்னா அசருதீன் எல்லாருமே அந்த டைம் பண்ணுற பிளேயர் நிறைய அடிப்பாங்க அங்கே கல்கட்டா விக்கெட்டில். இட் வில் கோ வெரி அந்த அவுட்ஃபீல்ட் இஸ் லைட்னிங் ஃபாஸ்ட். ஒன்ஸ் யூ பீட் த இன்னர் சர்க்கிள்னு வச்சுங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக போயிடும் போர். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அங்கே. பவுலிங் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எனக்கு ஸ்லைட் கன்சர்ன் என்னன்னாக்கா, இது வரைக்கும் அவங்கள பயங்கரமா அந்த க்ளோஸா டெஸ்ட் பண்ணல யாருமே. நல்லா ஒரு செட் பேட்ஸ்மேன் நின்று ஆடி விக்கெட் எடுத்துனே இருந்தாங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க இந்த அந்த அந்த விக்கெட்ல அடிக்க ஆரம்பிச்சாங்க என்ன பார்த்தேன், வெரி டிஃபிகல்ட். அதனால எனக்கு என்னவோ தோணுது, இது அண்டர் த பம்ப் போட்டாங்கன்னாக்கா அவங்கள வந்து நல்லா போடுறது அப்படின்னு பார்த்தா நீங்க வந்து யான்சன் தவிர எங்கடி அடிச்சா என்ன பண்ணுவீங்க? ஒரு ஆஃப் டே இருக்குன்னு வச்சுங்க, இட் கேன் ஹேப்பன். ஸோ தட் இஸ் மை ஒன்லி கன்சர்ன். ஸ்பின் கேஷவ் மகாராஜ் போட்டுருவாரு ஓரளவுக்கு, ஓஹோன்னு போடலாம் கூட டீசெண்டாக போட்டுருவாரு அவர். ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். பட் அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டாங்கனாக்கா இட் கேன் பேக் ஃபயர் டு தம். அவங்களோட ரபாடா யான்சன் இங்கிடி மகாராஜ் 16 ஓவர் சீல்ட் அங்கிள் அங்கே இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். ரபடா இஸ் ஜெனரலி அடிச்சா இஸ் ஆஃப் கலர். தட்ஸ் ரீசன் ஐ அம் டெல்லிங். இப்போ ரபடா வந்து அடிச்சானாக்கா எங்கிடி கெனாட் போல். உங்களுக்கு வந்து போர்ஸ் இருக்காரு பாருங்க, அவர் தான் நல்லா போடுறாரு. ஆக்சுவலா பார்த்தா கன்சிஸ்டண்டா நல்லா போடுறது அவர் தான். பட் அவரோட ஃபாஸ்ட் யார்கர்ஸ் அங்க வந்து என்ன ஆகுதுனாக்கா, கல்கட்டால ஜஸ்ட் மிஸ் ஆச்சுன்னா கூட இட் இஸ் 4 ஒன்லி. தட் இஸ் த பிகெஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் அன்லைக் அதர் கிரவுண்ட்ஸ். ஏன்னா ஸ்ட்ரெயிட்ல ஒரு சின்னதா இருக்கும், மிட் விக்கெட்ல பெருசாங்க. ஸோ அந்த ஃபைன் லெக் தேர்ட் மேன்ல ஃபாஸ்டா போயிடும். அது லைட்னிங் ஃபாஸ்ட். அது ஜென்ரலா தேர்ட் மேன் உள்ள வச்சு தான் போலிங் போடுவாங்க. அதனால அது ஒரு கன்சர்ன் எனக்கு. அது அவங்க பேட்டிங் பத்தி ஐ டோன்ட் ஹேவ் எனி கன்சர்ன் ஆக்சுவலி. ஏன்னா அவங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டிங் லைனர், அதுதான் சொல்லுவேன். அதாவது மோர் தேன் எனிதிங், மில்லர்லாம் நிறைய பார்த்துட்டாரு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ். இந்தியன் கண்டிஷன்ஸ்ல நல்லா ஆடுவார் அவரு. எல்லாருமே ஐ மீன் ப்ரூவிஸ் இருக்காரு, ஸ்டப்ஸ். ஸோ ஆல் தீஸ் பீப்புள் தே ஹவ் காட் ரீசனபிளி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தே கேன் கண்ட்ரோல். 10 ரன் per over யாரோ ஒத்தனா அடிச்சிருவாங்க. தட் இஸ் தர் கெப்பாசிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி. ஸோ இதுதான் என்னோட இன் நட்ஷல். சவுத் ஆப்பிரிக்கா லுக்ஸ் ஆன் பேப்பர் ஸ்ட்ராங் ஃபேவரேட்ஸ் டு வின் த கேம். இட்ஸ் மை கட் ஃபீலிங். யா ஓகே ப்ரோ. சவுத் ஆப்பிரிக்கா வந்து சொன்ன மாதிரி பேப்பர்ல வந்து வெரி ஸ்ட்ராங்கான டீம் தான். லைக் நீங்க அங்க பேட்டிங்ல பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒரு ஆள் பெர்ஃபார்ம் பண்ணிலாம் அவங்க வரல. இப்ப நீங்க மற்ற டீம் பாத்தீங்கன்னா சொல்லலாம் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணி வந்திருக்காங்க, இவங்க பெர்ஃபார்ம் பண்ணி வந்திருக்காங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் நீங்க ஓப்பனிங்ல குவிண்டன் டிகாக் மார்க்கரம் முடிச்சும் மேட்சை முடிச்சிருக்காங்க. இல்ல ஓப்பனிங் ஃபெயில் ஆனப்ப மிடில் ஆர்டர்ல மில்லரு, ஸ்டப்ஸ், லைக் பிரீவி ஸ்டெப் அப் பண்ணியும் மேட்சை முடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பவுலிங்கும் வந்துட்டு அவரோட பெஸ்ட் பவுலர் நம்ம அந்த பேப்பரை வச்சு பார்க்கும்போது ககிஷோர் ரபாடா லாஸ்ட் 2 மேட்ச் முன்னாடி வரைக்கும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணினாலும் அந்த டீம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா தெரியுது, அவ்வளோ பேக் பண்றாங்க மிச்ச பவுலர்ஸ். ஏன்னா அவ்வளோ நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கனாலதான் ரபாடா பெர்ஃபார்ம் பண்ணாதமையும் அந்த டீமோட பவுலிங் அவ்வளோ ஸ்ட்ராங்கா தெரியுது. இப்போ ரபாடாவும் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்றப்போ ரொம்ப டெட்லியா தெரியுறாங்க. ஆன் பேப்பர் இந்த டீம் வந்து ஆனா கிவன் டே எந்த டீம் வேணா பீட் பண்ண முடியுன்ற அளவுக்கு வந்து பெரிய ஸ்ட்ராங் டீமா தெரியுறாங்க. எனக்கு ஒரு ஸ்லைட் கன்சர்ன், அது பெரிய கன்சர்னா தெரியல, பட் ஸ்லைட் கன்சர்னா தெரியல என்னன்னா அவங்ககிட்ட வெறும் 5 பவுலர் வச்சுதான் போறாங்க. யான்சன், கார்பின் பாஷ், மகாராஜ், டுங்கி நிகிடி, ரபாடா மட்டும் வச்சுட்டு போறாங்க. 6th பவுலிங் ஆப்ஷன் வந்து அவருக்கு மார்க்ரம் தான். ஆனா நியூசிலாந்து கம்பேர் பண்ணவும் நியூசிலாந்துல வந்து மிடில் ஓவர்ஸ்ல வந்து ரச்சின் ரவீந்திரா அப்புறம் பினிஷரா வந்து சாப்மேன் வராரு. சாரி, இதுல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து கம்மியா இருக்கனால மேபி அவங்க 6th பவுலிங் ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியாமே போயிடலாம். சப்போஸ் யாராச்சும் ஒரு பவுலருக்கு வந்து ஆஃப் டே இருக்கும் பட்சத்துல யாரை வச்சு அங்க இது பண்ணுவாங்கன்றது வந்து கொஞ்சம் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இது ஒண்ணுதான், இதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்லைட் கன்ஷன். இதை தவிர ஆன் பேப்பர் ஆன கிவன் டே வந்து எந்த ஸ்குவாடை வேணா அடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்குவாடு தான் சவுத் ஆப்பிரிக்கா. இது சேம் பாயிண்ட் நான் கவர் பண்ணேன். அதாவது ஒரு பவுலர், அதாவது லீக் ஆற பவுலர்னு நினைச்சா அந்த விக்கெட்ல இட் குட் பி ரபடா ஆர் கார்பின் போஷ், இது 2 பேர் தான். மற்றவங்க எல்லாம் ஓரளவுக்கு போட்டுருவாங்க. அதுனா அது இட் கேன் பி எ கன்சர்ன். தட்ஸ் ஒன்லி. பேட்டிங்கை பத்தி எனக்கு கன்சர்ன் இல்லை ஆக்சுவலா. ஸோ இதுதான் நான் என்னோட பாயிண்ட் ஆக்சுவலி. ஸோ ஐ அக்ரி வித் ஹிம், த சேம் பாயிண்ட் விச் ஐ எம் அக்ரிங் வித் ஹிம். அண்ட் தே ஆர் நாட் டெஸ்டட் சோ ஃபார். தட்ஸ் அனதர் திங். Again, tested so far na, they have played
very good quality sides. They have played against India, they have played against West Indies, and even in their own group they have played against New Zealand. So all good opponents, uncle. La? No, no. My point is, tested means in a T20 game, ஒரு பார்ட்னர்ஷிப் நின்னுதுன்னு வச்சுங்க 6 ஓவர் அடிக்கிற மாதிரி. அப்போ அந்த மாதிரி அவங்க they have not been tested. This is what it is. It can happen exactly on the semi-finals. Then யார் ரெஸ்கியூ பண்ணி விக்கெட் எடுப்பா அப்படிங்கிறது தான் நீ கொஸ்டின். They have put opponent under pressure all along. சடனா ஒருத்தன் ஒரு 6 ஓவர் நின்னுறாங்க. அது இந்த ஃபின் ஆலன் இருக்காரு பாருங்க, டேஞ்சரஸ் கிரிக்கெட்டர். ஐம் டெல்லிங் யூ, he can basically, you know. ஓகே அங்கிள், அதாவது நியூசிலாந்து பத்தி பேசுறப்ப வருவோம். மேபி ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் வரைக்கும் நான் ஒத்துப்பேன், பட் ஸ்டில் ஐ எம் பிரிட்டி மச் கன்வின்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா டீம் வச்சு. த ஒன்லி கன்சர்ன் ஐ சி இஸ் ஐ எம் நாட் கன்வின்ஸ் வித் மார்க்கோ யான்சன் ஆர் கார்பின் போஷ் பேட்டிங் அட் நம்பர் 7 வந்து அவங்களோட எபிலிட்டி ஒரு 5 ஓவர் 70 ரன் அவங்க 2 பேரால் அடிக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அது மேபி எனக்கு ஒரு இதுவா இருக்கலாம். அதர் தென் தட் ஐ எம் டோட்டலா ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் சவுத் ஆப்பிரிக்கா. கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க அப்படியே நியூசிலாந்து பத்தி. எனக்கு ஒரு சின்ன இன்னொன்னு நான் சொல்ல நினைச்சேன் என்னன்னா, லைக் தே பிளேட் ஒன்லி இன் 2 நியூஸ். ஒன்னு அகமதாபாத், இன்னொன்று டெல்லி. ரெண்டு டீமே, நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா 2 பேருமே வந்து கொல்கட்டால ஆடல. இந்த டோர்னமெண்ட்ல வந்து ஈடன் கார்டன்ஸ்ல ஆடல. ஆல்சோ நீங்க நியூசிலாந்து பாத்தீங்கன்னா கூட அவங்க ஒரு 3-4 கிரவுண்ட்ல ஆடி இருக்காங்க. ஆனா வந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்த 2 கிரவுண்டை தவிர வேற எங்கேயுமே ஆடல. ஸோ இது அகமதாபாத்ல வந்து ஃபைனல் நடந்துச்சு, செமிஃபைனல் நடந்துச்சுன்னா நீங்க கான்ஃபிடென்ட்டா சவுத் ஆப்பிரிக்காடா வச்சுக்கோங்கடா, அவ்வளவுதான்டா, வேற எந்த டீம் ஆகணும்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் அது உங்களுக்கு புது கண்டிஷன், அதுக்கு எப்படி அடாப்ட் ஆகும்னு தெரியும். பட் எக்ஸிகியூஷன் பிளானிங் வைஸ் வந்து நீங்க 2 டீமே அடிச்சுக்க முடியாது. சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், நியூசிலாந்தா இருக்கட்டும், ஒவ்வொரு பிளேயருக்குமே இண்டிவிஜுவலா என்ன பண்ணணும்ன்றது கிளியர் கட் பிளான்ஸோட வருவாங்க. அதனால நல்ல கண்டெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நியூசிலாந்தோட இதை பத்தி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சா, இன்னொன்னு ஒரு திங் மிஸ் பண்ணிட்டேன். லைக் இந்த 2 டீமுமே ஆல்ரெடி குரூப் ஸ்டேஜ்ல மீட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ சொன்ன மாதிரி ஒரே குரூப்ல இருந்த டீம். அந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து 175 பிளஸ் ரன்ஸை வந்து 17 ஓவர்ஸ்லேயே ரொம்ப கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணாங்க. அப்போ வந்து ஐடன் மார்க்ரம் வந்து ஒரு 84 நாட் அவுட், ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருந்தாரு. ஸோ இதை சொல்லணும்னு நினைச்சேன். நியூசிலாந்து பத்தி நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க ப்ரோ. நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அடுத்து நான் சொல்லிடுறேன். இல்ல அதான் நியூசிலாண்டுமே வந்து ஓப்பனிங் 2 பேருமே வந்து கன்னா இருக்காங்க. டிம் சைஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலன் 2 பேருமே வந்து பவர் பிளேல வந்து மேக்ஸிமம் டேமேஜ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். இந்த என்டையர் எல்லா டீம்ஸுமே நீங்க எடுத்துக்கிட்டா ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் டுவோஸ்னா ஐ வில் டெஃபினெட்லி பிளேஸ் நியூசிலாந்து ஆன் டாப். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபயர் பவர் இருக்கு. ஃபாலோட் பை தே ஹேவ் வெரி டீசன்ட் டு குட் பேட்டிங். மிடில் ஓவர்ஸ்லயுமே அகாமடேட் பண்ணி ஆடுறதுக்கு எவ்ரிபடி கேன் சிப் இன் அண்ட் பிளே டீம் கேம். அப்பப்போ கான்ட்ரிபியூட் பண்ணி தே கேன் மேனேஜ் த ஹோல் ஸ்கோர். அதே மாதிரி ஹிட்டர்ஸ்மே இருக்காங்க. கிளென் பிலிப்ஸ் ஆன் ஈவன் டே கேன் பி மேட்ச் வின்னர். சாண்ட்னர் கேன் பேட், டேரில் மிச்சல் கேன் பேட், ஜிம்மி நீசம் விளையாண்டா ஜிம்மி நீசம் கேன் பேட். ஸோ ஓவரால் வந்து லோயர் ஆர்டர் வரைக்குமே வந்து பேட்டிங்குமே இட்ஸ் குட் இனஃப். ரச்சின் ரவீந்திரா பேசுறப்போ ஒரு ஆல்ரவுண்டரா ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி கொண்டு வராரு. பவுலிங்கும் போட முடியும், பேட்டிங்லயும் க்ரூஷியல் ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர் டீமுக்கு ரொம்ப அவசியம். ஸோ ஒரு குட் தே ஹேவ் குட் பேலன்ஸ் அண்ட் அஸ் அ டீம் தே ஆர் பெர்ஃபார்மிங் வெல், விச் இஸ் குட் டு சி. ஹோப்ஃபுல்லி தே கண்டினியூ திஸ் ஃபார்ம். திஸ் இஸ் அபவுட் நியூசிலாண்ட்ஸ் பேட்டிங். நீங்க 2 பேரும் பேட்டிங் பத்தி பேசிருங்க, அதுக்கப்புறம் நம்ம அவங்க பவுலிங் பத்தி பேசுவோம். நியூசிலாந்து பேட்டிங் நான் சொன்னேன் டேஞ்சரஸ், அதாவது அன்னோன் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம், அண்ட் டேஞ்சரஸ் ஆல்சோ சொல்லலாம். 2 பேருமே ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ். ஃபின் ஆலன் வந்து ஆல்வேஸ் ரேட்டிங் வெரி ஹை, பிகாஸ் அவர் வந்து நம்பர் ஆஃப் பால்ஸ் வேஸ்ட் பண்ண மாட்டாரு. 25-30 பால் ஆனாரு வச்சுங்க, it can be a different game altogether. ஏன்னா he is very powerful and very strong and has shots all around the wicket and very powerful straight down the ground, which is very very advantageous for Calcutta. ஸ்ட்ரெயிட் டவுன் கிரவுண்ட் அடிக்கிறவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பயங்கரம் போகும் அங்கே கல்கட்டாவில். அது ஏன்னா யூ ஹேவ் டு பிளே வித் த ஸ்விங் போல் இருக்காங்க. கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறவங்களுக்கு பயங்கரமாக படும், நல்லா படும். ட்ரெடிஷ்னலி ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங். ஸோ அது ஒரு பிக் ஃபேக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் நியூசிலாண்ட் ஹேஸ் டு ஆல்டர் த பேட்டிங் லைன் அப். டெரல் மிச்சர் உள்ள வந்தாருனாக்கா, நம்பர் 4 வந்தாருனாக்கா, பின்னால கிளென் பிலிப்ஸ் வந்தாருனாக்கா, இட் குட் பி அ வெரி குட் மூவ் ஐ திங்க், having observed, because அவர் வந்து டெரல் மிச்சர் இஸ் a very good player and also in Indian conditions he has excelled very well. Suddenly his form dipped in Sri Lanka. அது வந்து இயன் ஸ்மித் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால I expect him to come slightly up the order. If he comes up the order, கொஞ்சம் ஆடி கொடுத்துட்டாரு வச்சுங்களேன், then they have got tremendous firepower down the order. This is what I think. And if these slight changes if they can make, depending on the game how it goes,
நியூசிலாந்து இஸ் a very powerful and they have got that correct mix of balance. எனிபடி கேன் பிளாட் எனிவேர்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், மேட்ச் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த கேம் அவேர்னஸ் செம்ம நியூசிலாண்டு. யூ ஹேவ் டு ரியலி அக்ரி ஃபார் தட் ஒன். டாக்கிங் அபவுட் தேர் பேட்டிங் வந்து எனக்கு ஆன் பேப்பர் அதே மாதிரி ஓரளவுக்கு கன்வின்சிங் ஸ்குவாடு, ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்குவாடுன்னு சொல்ல மாட்டேன், கன்வின்சிங் ஸ்குவாடு தான். ஆனால் கிவன் டே கிளென் பிலிப்ஸ், டெரில் மிச்சல் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ரொம்ப டெரிபிளான பிளேயர், லைக் ரொம்ப டெரிஃபிக்கான பிளேயர், டெரிபிள்னு சொல்லிட்டேன், டெரிஃபிக்கான பிளேயரு டெரில் மிச்சல். கிவன் டே வந்து ஹி கேன் டேக் கேம்ஸ் அவே, லைக் ஸ்பின்னர்ஸை வந்து ஸ்ட்ரெயிட்ல பயங்கரமா அட்டாக் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி நல்ல பிளேயர் டெரில் மிச்சல், கிளென் பிலிப்ஸ், சாப்மேனுக்கு வந்து பெருசா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல இந்த த்ரூ அவுட் த சீசன். பட் வந்து அவர் ஹி கேன் சேஞ்ச் கேம்ஸ். பட் பார்ப்போம் அவரு குரூஷியலான சுச்சுவேஷன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்னு பார்க்கணும். சான்னருக்கு அப்புறம் எனக்கு ஸ்ட்ராங்கா தெரியல. நான் வந்து நீங்க சொல்றீங்க மிக்காஞ்சி வந்து இசோதிக்கு பதில் ஆடுவாருன்னு ஜிம்னிசம். எனக்கு வந்து மிக்காஞ்சி ஆர் ஜிம்னிசம். அவங்க இந்தியாவில் ஆடுற வரைக்கும் ஜிம்னிசம் வச்சு தான் போனாங்க. ஸ்ரீலங்கன் கண்டிஷன் போனதுக்கு அப்புறம் தான் மிக்காஞ்சி கொண்டு வந்தாங்க, ஏன்னா ஆஃப் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் வேணும்ன்ற மாதிரி. ஸோ வந்து நான் ஸ்ட்ராங்கா வந்து ஜிம்மினிசம் ஆடுவாரு அப்படின்னு ஃபீல் பண்றேன். அவங்க பேட்டிங் வந்து ஓரளவுக்கு கன்வின்சிங் தான், நாட் கிரேட்டர் தேன் சவுத் ஆப்பிரிக்கா, பட் தே கேன் கம் வெரி பிளான்ட், ரொம்ப ரொம்ப பிளான்டான ஒரு டீம். அப்படின்றப்போ தே கேன் ஆன் அ கிவன் டே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் கம்பேரிட்டிவ்லி இது வந்து ஸ்லைட் நாட் சோ ஸ்ட்ராங் வென் கம்பேர்ட் வித் சவுத் ஆப்பிரிக்கான்னு தோணுது பேட்டிங். பவுலிங்கை பத்தி அப்படியே நானே இனிஷியேட் பண்ணிடுறேன். எனக்கு வந்து இந்த 11 பேர்ல வந்து இப்போ மேட் ஹென்ரி அவர் ஊருக்கு நியூசிலாந்து போயிருக்காரு, ஆன் டைம் அவருக்கு ரிட்டர்ன் ஆகலைன்னா அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பா வந்து ஜேமிசன் ஆட வைப்பாங்க அப்படின்னு தோணுது. ஆல்சோ இங்க வந்து இசோதி ஆட வைக்க மாட்டாங்க, திருப்பி வந்து இந்தியாவில் ஆடும்போது வந்து டஃபி தான் ஆட வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இசோதியை எடுத்துட்டு டஃபியை திருப்பி உள்ள கொண்டு வருவாங்கன்னு தோணுது. ஆல்சோ வந்து அவங்களோட பவுலிங்னு பாத்தீங்கன்னா சான்னர், நீசம் ஆடுவாரு இன் பிளேஸ் ஆஃப் மிக்காஞ்சி, இது என்னோட ஒப்பீனியனுக்கு. ஆல்சோ ஹென்ரி வரலனா ஜேமிசன் ஆடுவாரு. ஹென்ரி வந்தாதான் அந்த டீம் ஸ்ட்ராங்கா தெரியுது பவுலிங்ல, இல்லைன்னா வந்து ஏன்னா ஈடன் கார்டன்ஸ்ல இனிஷியலா பாலுக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்கும், இனிஷியலா கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்கும். அப்படின்றப்ப ஹென்ரி வந்து ஹேண்டியா இருப்பாரு ஈடன் கார்டன்ஸ்ல. அவர் வரல, அந்த பிளேஸ் ஜேமிசன் ஆனா அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் தெரியல. அதை பார்க்கணும். அண்ட் லாக்கி ஃபெர்கியூசன் அண்ட் இசோதி வந்து ஜாக்கப் டஃபி ரீப்ளேஸ் பண்ணுவாரு அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்தியாவில் ஆடுற வரைக்கும் அதான் ஆடி இருக்காங்க. தே ஆர் கம்மிங் ஆஃப்டர் பிளேயிங் இன் ஸ்ரீலங்கா, ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி இந்தியாவில் ஆட வராங்க. ஸோ கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகணும். பட் நல்லா பிளான் பண்ணக்கூடிய டீம் தான், நல்லா பிளான் பண்ணி ஆனா டீமை வந்து ரொம்ப சாலிடா விளையாடக்கூடிய டீம். ஆனா இண்டிவிஜுவல் சூப்பர் ஸ்டார்ஸ் இல்லாத ஒரு டீம், பட் டீமை வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டீம். எனக்கு வந்து லாஸ்ட் மேட்ச்ல ஒரு பிளண்டரா தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, சான்னரோட கேப்டன்சி வந்து பவுலிங் பிலிப்ஸ் இந்த 18th ஓவர், அது நீங்க பாத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு பிளண்டரா தெரிஞ்சு. ஏன்னா லாக்கி ஃபெர்கூசனுக்கு 2 ஓவர் இருந்துச்சு, ஹென்ரிக்கு 2 ஓவர் இருந்துச்சுன்றப்போ அவர் வந்து 18th ஓவர் கிளென் பிலிப்ஸையும் 19th ஓவர் சான்னர் அவரே பவுல் பண்ணிக்கிட்டது வந்து, ஏன்னா அந்த 3 ஓவர்ஸ்க்கு வந்து 45+ என்னமோ வந்து ரீச்சே ஆக முடியாத ஒரு ஸ்கோரு. அப்படின்றப்போ அந்த இடத்துல லாக்கி ஃபெர்கூசன் வந்து ஒரு 4 யார்கர்ஸ் போட்டிருந்தாருன்னா மேட்ச் அங்கேயே சீல் பண்ணியிருக்கலாம். அந்த மேட்ச் அவங்க லூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு பிளண்டர் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிருந்தா they would have finished the group 1. அந்த குரூப் வந்து ஃபர்ஸ்டா ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. they will meet இந்தியா, அவங்க இந்தியாவை மீட் பண்ணிருக்கலாம். இந்தியா அண்ட் நியூசிலாந்து வரும்போது இந்தியாவுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ரெஷர், ஈஸியா அவங்க செமிஃபைனல் கிளியர் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. பட் அந்த பிளண்டர் பண்ணனால தே ஆர் மீட்டிங் தி ஸ்ட்ராங் சைட் ஆஃப் தி டோர்னமெண்ட் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு எனக்கு தோணுது. பட் அது வந்து ஐ திங்க் blessing in disguise தான். அது வந்து சரியா, அது உங்க பாயிண்ட் கரெக்ட். பட் அது வந்து நவ் இட் இஸ் irrelevant because they are in semi-finals anyway. So அதனால ஒன்றும் என்ன ஆப்போனன்ட் மாதிரி இருக்கலாம் அவ்வளோதான், தவிர இட் ஹஸ் காட் நோ ரெலவன்ஸ். பட் அந்த செமிஃபைனல்ஸ் வரும்போது எந்த டீம் நல்லா ஆடுதோ அவங்க தான் வின் பண்ண போறாங்க. அது வந்து பட் அந்த மாதிரி பிளண்டர்ஸ் உங்க செமிஃபைனல் எதுவும் பண்ணாம இருக்கணும்ல, அது ஒரு பிளண்டர் டிசிஷன் தானே. அந்த இடத்துல வந்து லாக்கி ஃபெர்கூசன் வந்து ஹென்ரிக்கு ஓவர் வச்சுட்டு வந்து சான்னர் ஐ மீன் அவர் பிலிப்ஸுக்கு போனது வந்து ஒரு பிளண்டர் தானே. இல்ல நம்ம அன்னைக்கே பேசிட்டோம் அதை பத்தி. ஏன்னா அது வந்து லோ ஸ்கோரிங் கேம்ல 18 பால் 40 அடிக்கிறதுங்கிறது வெரி வெரி டிஃபிகல்ட் டார்கெட் அந்த கிரவுண்டுக்கு. அவங்க அந்த நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் 25 ரன் வந்ததுனால தான் ஈஸியாச்சு, இல்லைன்னா முடியாது அது. ஸோ அது தே டுக் இட் ஈஸி. ஸோ தட்ஸ் வை தே லாஸ்ட் த கேம் ஆக்சுவலி. இல்ல அதான் நியூசிலாந்து பவுலிங் பத்தி பேசுறப்போ தே ஆர் குட்.
I don't say New Zealand bowling is average or bad or below par or whatever. They are good. But the question is, which bowling unit is better? Abdin on paper compare பண்றப்போ I definitely feel South Africa is stronger in all bases. Like with all bases covered, I think South Africa bowling unit looks a much better side. Kind of they can dominate New Zealand அப்படின்னு எனக்கு தோணுது with the bowling attack what South Africa has got. I have so much trust, especially with Rabada knockoutsல. அதே மாதிரி சொல்ற மாதிரி Corbin Bosch has been one of the best for South Africa. I believe in Lungi Ngidi as well. மார்க் ஆன்சன் நல்லா போடுறாரு. கேசவ் மகாராஜ் ஆப்வியஸ்லி சாண்ட்னர் கேசவ் மகாராஜ் நெக் டு நெக் வச்சுக்கோங்க. ஐ ஃபீல் சவுத் ஆப்பிரிக்கா எட்ஜுங்கிறதுனால நியூசிலாந்து பவுலிங் நல்லா இருக்கு, பட் பெட்டரா இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் வரப்போ ஐ சே நோ. அவ்வளவுதான் என்னோட தாட்ஸ். நியூசிலாந்து போலிங் நீங்க பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பேக்கெட் நீங்க பாத்தீங்கன்னா நீ அன்னைக்கு ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி லாக்கி ஃபெர்குசன். ஏன்னா அவரு தான் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உண்டு. அவர் என்ன பண்ணுவார், அகைன்ஸ்ட் ரன் ஆஃப் பிளே இட் டேக்ஸ் விக்கெட்ஸ். திஸ் ஹேவ் பீன் டெல்லிங் in many channels and told our old ball la podumbodhu he always takes wickets. He will go for 10-12 runs but he will take 2 wickets, which is very very vital in the middle overs, middle phase la against run of play. அப்படியே மேட்ச் மாறும். when Gujarat Titans won the cup first time under Hardik Pandya, he was the one who took maximum number of wickets, maximum number of matches. அவங்க பாத்தீங்கன்னா க்ளோஸ் அவுட் பண்ணுவாங்க அந்த அந்த இதுல யூ வில் டேக் so many wickets. Not only that, நீ எனி டோர்னமெண்ட் யூ டேக் விக்கெட்லெஸ்ஸாவே இருக்க மாட்டாரு அவரு. 4 ஓவர் போட்டாருனாக்கா 2 விக்கெட்டோ 1 விக்கெட்டோ எடுத்துட்டே இருப்பாரு. அது ஒண்ணு நார்மலா எடுக்க மாட்டார். நியூ பால் போல போட்டு நடு மிடில் ஓவர்ல போட்டு 1 விக்கெட் எடுத்துருவாரு. ஊக்கு அடிப்பாங்க, பாயிண்ட் பிடிப்பாங்க, கேட்ச் இல்லை காட்டன் போல்ட் ஆகும். அந்த மாதிரி தான் அவரோட இது வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிள் பவுன்ஸ் அண்ட் லென்த் he bowls and speed. You will see, surprise people with the speed. So that is a very highly underrated. நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. ஆனா you see number of man of the matches he has won as a bowler, he is very high. நீங்க பாருங்க லாக்கி ஃபெர்குசன் அந்த பாடி லைன்ல இடிக்கிறப்போ டெஃபினட்டா வந்து வித் ஸ்பேஸ் he can definitely do magic. அதை நான் ஒத்துக்கிறேன். பட் அதுதான் ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டர்ஸ் வில் கோ ஆல் அவுட். தே வில் கவுண்டர் அட்டாக்னு தான் எனக்கு தோணுது. தே won't பாத்துலாம் ஆட மாட்டாங்க. So let's see how that battle is going to be. I'm excited. அதுதான் அந்த சோக்கர் ஸ்டாக் வந்து இந்த வாட்டி இல்லாம இருக்குமா பாப்போம். சொல்லுங்க. சோக்கர் ஸ்டாக் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சோக்கர் ஸ்டாக் இருக்கு இல்லாம இருக்கணும் பாக்குறீங்களா? இருக்கணும் பார்க்கணும். இல்ல எனக்கு வந்துட்டு டஃபி வந்து அந்த மேட்ச் ஆடணும்னு தோணுது. ஏன்னா டஃபி இசோதிக்கு பதிலா ஆடுனானா ஹில் பி crucial in the power play against Quinton de Kock and மர்க்ரம் தோணுது. ஏன்னா மர்க்ரம்க்கு வந்து அந்த ஹென்றி வந்து வந்துடணும். ஹென்றி வந்தாதான் அந்த பவுலிங் லைனப்பாவே தெரியுது. இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தெரியும். திங்க் பவுலிங் லைனப் கன்சிஸ்ட் ஆஃப் ஜெய்மிசன், இசோதி, டஃபின்னு வச்சுட்டு ஃபெர்கூசன் வச்சுட்டு அது ஒரு பேக்கேஜாவே இல்லைன்றப்போ அவங்கள சேலஞ்சே பண்ண முடியாது அந்த டீம் அப்படின்ற அந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்ப்போம் எப்படி பவுலிங் லைனப் எப்படி டர்ன் அப் ஆகிறாங்க ஆனா கிவன் டைம் பார்ப்போம். 2015 வேர்ல்டு கப் செமிஃபைனல் மறக்க முடியாத நாள். அதே சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து, ஏபிடி வில்லியர்ஸ் அழுத நாள், மார்னே மார்க்கல் அழுத நாள், நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவை வீட்டுக்கு அமிச்ச நாள். அந்த நாள் எந்த சவுத் ஆப்பிரிக்காவும் சவுத் ஆப்பிரிக்கனும் அவர் சவுத் ஆப்பிரிக்கா ஃபேனும் வாழ்க்கையில மறக்க மாட்டான். அதுக்கான பதிலடியை சவுத் ஆப்பிரிக்கா கொடுக்கணும்னு நான் ஆசையா வேண்டிக்கிறேன். கண்டிப்பா அது நடக்குது. ஸோ அப்படியே நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் போயிருவோம். சவுத் ஆப்பிரிக்கா இஸ் வின்னிங் டே ஆஃப்டர் டுமாரோ. ஸ்ரீதர் சார், ஹூ இஸ் வின்னிங்? உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லிருங்க. அப்படியே கார்த்திக் சொல்லிட்டு சொல்றேன். இல்ல நானுமே கிளியர் ஃபேவரட்ஸா தெரியுது வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான். கொஞ்சம் நமக்கு வந்து ஐ மீன் நியூசிலாந்து வந்து வந்தா வந்து இந்தியாவுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் வந்து எனக்கு தெரியல. சவுத் ஆப்பிரிக்கா வெரி சாலிட். நீங்க எந்த இது எடுத்தாலுமே சவுத் ஆப்பிரிக்கா வந்து இதா இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு மிராக்கிள் நடந்தா மட்டும் தான் நியூசிலாந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஐ எம் கோயிங் வித் சவுத் ஆப்பிரிக்கா. நான் வந்து கான்ட்ரா என்ட்ரி போடுறேன். நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் எல்லாத்தையுமே. ஆனா நியூசிலாந்து தான் வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. This is my gut feeling. Okay. Hopefully your gut feeling turns out wrong and South Africa wins it. அப்படியே நம்ம viewers விட்டுருவோம். So until then we conclude. Let's meet in the next semi-final preview. So New Zealand to South Africa at Eden Gardens. It is going to be a cracker of a contest. So until then, bye from Smithian, Krikarthi bro and Sridhar sir. Thank you. Thank you.
ப்ரோ கட் பண்ணிருங்க. நீங்க நேத்தே வந்து ஏதோ கட் பண்ணாம போட்டு விட்டீங்க. நான் சொன்னேன் இல்ல இல்ல நடுவுல நீங்க. பாக்குறேன் bro. ஆனா